பார்க்கவே கூடாத 3 பேய் வீடியோக்கள். அதையும் மீறி பார்த்தீங்கன்னா உங்களால் நைட்டில் தூங்கவே முடியாது. முதல் வீடியோ, ஒரு பொண்ணு இரவில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட ரூமில் பயங்கரமான ஒரு சத்தம் வர ஆரம்பிக்குது. அது என்ன சத்தம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துகிட்டே போறா. போகும்பொழுது தன்னோட மொபைல் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போறா. அந்த சத்தம் அவங்க அம்மாவோட ரூம்ல இருந்தா வருது. அந்த பொண்ணு அந்த கேமரா எடுத்துக்கிட்டு மெதுவா அவங்க அம்மா ரூமுக்கு போறா. அவங்க அம்மா ரூம் பக்கத்தில் போக போக சத்தம் ரொம்ப அதிகமாகுது. அவங்க பக்கத்தில் போக போக உள்ள போய் பார்த்தா அவங்க அம்மா உள்ள இருக்காங்க டானை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இழுக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாக அடிச்சுட்டு இருக்காங்க. போக போக அவங்களோட வேகம் ரொம்ப அதிகமாகுது. அப்போ அவங்க அம்மா சட்டுன்னு திரும்போது அவங்களோட முகம் மாறி ரொம்ப வித்தியாசமாக ஒரு பேய் உருவத்தில் இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க அம்மாக்கு என்னாச்சு, அந்த வீடியோ எடுத்த அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே எந்த தகவலுமே கிடைக்கல. ரெண்டாவது வீடியோ ஒரு ரூம்குள்ள ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. ஸோ அதுக்காகவே ஒரு கேமரா வச்சிருக்காங்க சின்ன பொண்ணுங்கிறதுக்காக. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த பொண்ணு யார்கிட்ட பேசுற மாதிரி பண்ணியிருக்கா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கதவு கிட்ட யாரும் நிற்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கீழே குமிஞ்சு, அதாவது கட்டில்கடியில் யாரும் இருக்காங்க மாதிரி அந்த கட்டில்கடியில் பேசிட்டு இருக்கா. இல்லை குனிஞ்சு பார்க்க ட்ரை பண்ணுறா. அப்போ அந்த கட்டில்களிலிருந்து யாரோ ஒருத்தர் வந்து அந்த பொண்ணை ரொம்ப வேகமாக எடுத்துட்டு போறாங்க. அந்த வீடியோ யாரால் ரெக்கார்ட் செய்யப்பட்டது, அந்த பெட்டு மேலே படுத்திருந்த அந்த பொண்ணு இப்போ என்னன்னு சொல்லிட்டு எந்த தகவலுமே வரல. மூணாவது வீடியோ இருக்கிறதுல ரொம்ப கிரீப்பியான வீடியோ இந்த வீடியோ தான். காரணம், இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தன்னோட கையில் ஒரு பொம்மை வச்சுட்டு இருக்கா. ஆனால் அந்த ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுக்கல, வீடியோ எடுத்திருக்காரு. அந்த கையில் இந்த பொம்மை ரொம்பவே ஸ்கேரியாக இருந்திருக்கு. அந்த பொம்மை அந்த பொண்ணை பார்த்து திரும்பி இருக்கு. ஆனால் அந்த வீடியோ எடுத்தவர் சொன்ன தகவல் படி அந்த பொம்மைக்கு பேட்டரியோ இல்லை ரிமோட்டோ எதுவுமே கிடையாது.